அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம புதிய காரியம் அப்படின்னோடனே நம்ம புதுசாக ஒரு நன்மை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, புதுசாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் செய்கிற புதிய காரியம் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் நம் கண்களினால் காணாத, காதுகளினால் கேட்காத, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, தேவன் புதிய காரியத்தை செய்கிறாராம். இதுவரைக்கும் நம்ம பலவிதமான காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், அப்படியே நம்ம உபவாசிக்கலாம், அப்படியே நம்ம பைபிள் வாசிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய தரிசனத்தை கொடுக்க போகிறார், புதிய திட்டத்தை கொடுக்க போகிறார், புதிய ஊழியத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் உயரத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு நிறுத்த போகிறார். நீங்கள் நினைக்கலாம், என்ன புதிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்ல பாருங்களேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் ஏதாவது தண்ணி கிடைக்குமா, வழி கிடைக்குமா? ஒன்றுமே இருக்காது. அவாந்திர வெளியில் ஆறுகள் உண்டாக்குகிறதுன்றது ஒரு புதிய காரியம் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த பொழுது அவள் ஒரு துருத்தி தண்ணீருக்கு தான் ஆசைப்பட்டு அவள் கேட்டிருப்பா. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் இப்படி தான் இருக்கும். இப்படி புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை நினச்சி பார்த்துருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை அப்படி நடக்குமோ, இவங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார், அதன்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் செய்திராத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்திராத, நீங்கள் அனுபவித்திராத, கேள்விப்பட்டிராத ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துச்சோ அதே போல் உங்களுக்கு நடக்காது. இந்த மாதம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிராத ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் சொன்னீங்க, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் சொன்னீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு புதிய காரியம் அப்பா. இந்த புதிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே என் ஆண்டவர் செய்து கொடுக்க போறீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் இதுவரை பார்த்திராத, இதுவரை கேள்விப்பட்டிராத புதிய நன்மைகளை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த மாதத்தில் இந்த புதிய ஆசீர்வாதத்தை, புதிய காரியத்தை, புதிய நன்மையை உங்களுக்கு கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை வாழ வைக்கிற தேவன் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். God bless you.